எகிப்தின் அரண்மனை மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. தங்கம் மின்னியது. அதிகாரம் நிறைந்த அந்த இடத்தில் 2 சாதாரண மனிதர்கள், மோசேவும் ஆரோனும் துணிவுடன் நின்றார்கள். அவர்கள் பார்வோனை நோக்கி தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார்கள். இஸ்ரவேல் மக்களை விடுவி, அவர்கள் வனாந்தரத்தில் சென்ன தேவனை ஆராதிக்கட்டும். பார்வோன் இதைக் கேட்டதும் சிரித்தான். கர்த்தர் யார், நான் அவரை கேட்க வேண்டுமா என்று அவன் அகம்பாவத்துடன் சொன்னான். அவன் வனம் கடினமாக இருந்தது. அதற்குப் பிறகு தேவன் தன் வல்லமையைக் காட்ட ஆரம்பித்தார். ஆரோன் தனது கம்பை தரையில் போட்டான். அது உடனே பாம்பாக மாறியது. பார்வோனின் மந்திரவாதிகளும் அதையே செய்தார்கள். ஆனால் ஆரோனின் பாம்பு அவர்களின் பாம்புகளை விழுங்கியது. இது தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதைக் காட்டியது. ஆனால் பார்வோனின் இதயம் இன்னும் மாறவில்லை. அதற்குப் பிறகு எகிப்தில் அற்புதங்களும் பேரிடர்களும் தொடங்கின. நதி இரத்தமாக மாறியது. தவளைகள் எல்லா இடங்களிலும் நிரம்பின. பூச்சிகள் ஈக்கள் நாடெங்கும் பரவின. மிருகங்கள் நோயால் இறந்தன. மக்களுக்கு காய்ச்சலும் புண்களும் வந்தது. வானிலிருந்து கற்கள் விழுந்தன. வெட்டுக்கிளிகள் பயிர்களை சாப்பிட்டன. இருள் 3 நாட்கள் எகிப்தை மூடியது. ஒவ்வொரு முறையும் பார்வோன் கொஞ்சம் பயந்தான். சரி, நீங்கள் போங்கள் என்று சொன்னான். ஆனால் உடனே தனது மனதை மாற்றிக்கொண்டான். இறுதியாக தேவன் கடைசி பேரிடரை அனுப்பினார். அது மிகவும் கடினமானது. எகிப்தில் ஒவ்வொரு வீட்டிலும் பிறந்தவர்கள் இறந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தேவன் சொன்னபடி கதவுகளில் இரத்தத்தை பூசியதால் அவர்கள் வீடுகள் பாதுகாக்கப்பட்டன. அந்த இரவு எகிப்து முழுவதும் அழுகை ஒலி கேட்டது. அப்போதுதான் பார்வோன் முற்றிலும் உடைந்தான். அவன் மோசேவும் ஆரோனையும் அழைத்து, உடனே உங்கள் மக்களுடன் வெளியே போங்கள், உங்கள் தேவனைப் போய் ஆராதியுங்கள் என்று சொன்னான். அவ்வாறு நூற்றாண்டுகளாக அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வல்லமையால் விடுதலை பெற்றார்கள். அவர்கள் இரவில் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். செங்கடல் அதிசயம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பார்வோன் தனது மனதை மாற்றி அவர்களை தொடர்ந்து படையுடன் வந்தான். முன்னால் செங்கடல், பின்னால் எகிப்திய படை. மக்கள் பயந்தார்கள். அப்போது தேவன் மோசேவிடம் சொன்னார், உன் கம்பை உயர்த்து. மோசே தனது கம்பை நீட்டியதும் செங்கடல் 2 பக்கமாக பிளந்தது. மக்கள் கடலின் நடுவே உலர்ந்த நிலத்தில் நடந்து சென்றார்கள். எகிப்தியர்கள் பின்னால் வந்தபோது கடல் மீண்டும் மூடப்பட்டு அவர்கள் அழிந்தார்கள். தேவன் வழியில்லாத இடத்தில் வழி செய்கிறார். முன்னால் கடல், பின்னால் படை, எந்த வழியும் இல்லாத சூழல். ஆனால் தேவன் அங்கேயே ஒரு புதிய பாதையை திறந்தார். நம் வாழ்க்கையிலும் எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றும் நேரங்களில் கூட தேவன் வழி செய்ய முடியும்.